ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல இருக்கிற ஒரு பிரபலமான கோவில பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லா கோவில்கள்லயும் போய் நேரடியா நாம தான் வேண்டுதல சாமி கிட்ட கேட்கணும். ஆனா இந்த கோவில்ல மட்டும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட வேண்டுதல சாமி கிட்ட கேட்கலாம். உங்களோட வேண்டுதல் நிறைவேறின அப்புறமா கோவிலுக்கு வந்து நீங்க அம்மன தரிசனம் பண்ணா போதும். இப்படி நீங்க எங்கேயாவது ஒரு கோயில பார்த்திருக்கீங்களா? இல்ல கேள்விப்பட்டு தான் இருக்கீங்களா? இப்போ இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கெல்லாம் தென்காசினாலே ஞாபகத்துக்கு வர்றது குற்றாலமும், அங்க இருக்கிற அருவிகளும், அதுக்கப்புறம் அந்த பசுமையான மலைகள், மெல்லிய சாரல் மழை இப்படிதான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா குற்றாலம் வந்துட்டு அதிகமான பேர் போற இடம் மேக்கரை. அங்க இருக்கிற நீர்வீழ்ச்சிகள், அருவிகள் குற்றாலத்துக்கு இணையானது. மேக்கரை கிராமமும், தமிழகமும், கேரள மாநிலமும் இணையக்கூடிய கடைக்கோடி கிராமம். இந்த கிராமத்துல மெயினான விஷயம்னா, அது அங்க இருக்கிற அருவிகள் தான். இதெல்லாம் அதிகமான பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது நாள் வரைக்கும் நாம பல பேர் கேள்விப்படாத இந்த வனபத்ரகாளி அம்மன் கோவிலும் அங்கதான் இருக்கு. இந்த கோவில் தாங்க நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன வேண்டுதல் வேண்டிக்கிட்டாலும் உங்க வீட்ல இருந்தே வேண்டிக்கலாம். உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு பின்னாடி நீங்க வந்து அம்மனை தரிசிச்சா போதும். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில கம்பீரமா அமைஞ்சிருக்கிற வனபத்ரகாளி அம்மனை பார்க்கவே கண்கோடி வேணுங்க. இந்த கோவிலுக்கு இன்னைக்கு அமாவாசை சிறப்பு பூஜைங்கிறதுனால நாம போயிருந்தோம். அங்க தென்காசி மாவட்டத்துல மட்டும் இல்லாம திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராஜபாளையம், கோவில்பட்டி, மதுரை, கோயமுத்தூர், சென்னை இப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பகுதிகள்ல இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாங்க. இந்த கோவில்ல கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கும், குழந்தைகள் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கும், திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கும், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்றாங்க. அமாவாசை மட்டும் இல்லாம வாரத்துல செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் பூஜைகள் நடக்குது. அதுக்கப்புறம் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல சிறப்பு பூஜைகள், அன்னதானம் எல்லாமே நடக்குது. நீங்களும் உங்களோட வேண்டுதல வேண்டிக்கிட்டு, உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த வனபத்ரகாளி அம்மன வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்னும் பல்வேறு தகவல்கள, செய்திகள தெரிஞ்சுக்க நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ் சேனல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.